இங்க டேம் கட்டினாங்கல்ல, கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? அதே 24 வருஷம் ஆச்சுட்டாங்க. 24 வருஷம் ஆச்சு. அதுக்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போயிருக்கிறீங்க எல்லாம். அப்போ நாங்களாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து போனோம். அன்னைக்கு எவ்வளவு சம்பளம் அன்னைக்கெல்லாம் அதுக்கப்புறம் இங்க எத்தனை முறை தண்ணி வந்திருக்குது? தண்ணி 3 தடவை வந்திருக்கு. தண்ணி வந்தப்போலாம் வந்து ஊருக்குள்ள வந்து ஊருக்கோ இல்லை பக்கத்து ஊர்லோ தண்ணி பஞ்சமெல்லாம் இல்லை. தண்ணி வந்தாலும் இங்கே தண்ணி பஞ்சம். அந்த தண்ணி நம்மளுக்கு ஒரு 2 வருஷம் யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வாரதில்லை அந்த தண்ணி. இப்போ டேம்ல தண்ணி இல்லாதனால இல்லை, அது போகுது, பொன்னிவாடியெல்லாம் போகுது. நம்ம ஊர் கட் பண்ணிட்டாங்க. இல்லை, தண்ணி வந்து டேம்ல தண்ணி நின்னுதுன்னா நிலத்தண்ணி நீர் மட்டம்லாம் வரும்ல, அதனால வந்து ஊருக்குள்ள தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த கிணத்துல இருந்து எடுத்து விட்டுருந்தாங்க. அது வர்றதில்லை, இப்போ வர்றதில்லை. எப்படி வருது அது தண்ணி கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு, கொண்டுட்டு வந்தா நல்லா தான் இருக்கு. அப்புறம் அவங்க லைன் மாத்தி விட்டுருக்குறாங்கல்ல, யார் வேண்டாம்ங்கிறான். முதல்ல அவங்கள என்ன சொன்னாங்க கட்டுற ஸ்டார்டிங்ல எங்க இருந்து? ஆனா தண்ணி டேம்பு வேற டேம்பு வந்து பாலாறு வருந்தலாறு தண்ணி வந்து இங்க அணைச்சு விடுறதாக சொன்னாங்க. ஐயப்பா, அது எத்தனை வருஷங்கள்? அது கட்ட ஆரம்பிக்கையிலேயே பேசிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்து அது ஸ்டார்ட் பண்ணி நின்றுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணையில சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் வந்து அங்கே என்ன கோடைங்க வெட்டிய அங்கே குறுக்காட்டி அணை, அது என்னூர், அதுக்கு முன்னாடி கொத்தையத்தில். ஆனால் இந்த டேமை குறுக்காட்டி அங்கே அணை கட்டி போட்டாங்க. அங்கே விவசாயிகளை வந்து அங்கே அணை கட்டினதுனால இங்கே தண்ணி கம்மியாக வருது. இப்போ உங்களுக்கு இந்த டேம் கட்டுறதுக்கு முன்னாடி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும்ல, உங்களுக்கு போகு வடக்கு அளவுக்கு வந்து இங்கே உங்களுக்கு தண்ணி நல்லாவும் இருந்திருக்கும்ல, நிலத்தடி நீரும். ஆமாம், இப்போ வெளியில இருந்து வருதுன்னு சொல்றீங்களா? இப்போ வெளியில இருந்து தான் வருதுங்க, ஆறு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி அந்த நிலத்தடி நீர் வர்றப்போ உங்களுக்கு ஆற்று தண்ணி நிற்கிறப்ப நல்லா இருக்கும். அது தண்ணி சுத்தமாக வந்ததுங்க, வெள்ளை வெள்ளையேன்னு. அப்புறம் இங்கே வந்து இந்த மீன் அது இதுவும் போட்டு பிடிச்சி எல்லாம் கசகச பண்ணுறதுனால இங்கே இந்த கோனார்பட்டி சைடு ரங்கபாளையம் சைடு வர்றதை கட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த டேமில் வந்து மீன்லாம் இந்த அளவுக்கு இருந்திருக்கா? மீனெல்லாம் நிறைய பிடிப்பாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள்லாம் மீன் நிறைய பிடிப்பாங்க. டெண்டர் எடுத்து பிடிப்பாங்க. தண்ணி வந்தால் வருஷத்துக்கு ஒருக்கா டெண்டர் விட்டுருவாங்க. இப்போ மீன்லாம் நீங்கள் அங்கே போய் வாங்கியிருக்கீங்களா? நாங்கள்லாம் வாங்கியிருக்கிறோம். அதே போல் மக்கள் வருவாங்களா அங்கே? அங்கே நிறைய மக்கள் சுற்றுலா மாதிரி வந்து பார்க்குறது? வருவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து தண்ணி டேமில் தண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் ஊருக்கும் பயனுள்ளதாக இருக்குமா? பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து அந்த டேமில் நிற்கிற தண்ணி வந்து இங்கே கோனார்பட்டிக்கு யூஸ் இல்லை. வடக்கதான் கிருஷ்ணாபுரத்துலேருந்து தண்ணியே இல்லையா டேமில்? இப்போ பார்த்துட்டு இல்லை, வந்தாலுமே அவங்க இங்கே வந்து இந்த கிணறு குட்டைக்கு வந்து அந்த நீர்ப்பாசனம் நம்மளுக்கு உபயோகம் இல்லை. இந்த வடக்க வந்து கிருஷ்ணாபுரம் பெரமையம் இங்கே வாய்க்கால் கட்டி கொண்டு போனதுனால அங்கே அங்கே நல்லா யூஸு. இப்போ கரையூரெல்லாம் காஞ்சி கிடந்தது. இந்த டேம்பு கட்டின விட்டு அவியலுக்கு நல்லா பச்சை வடவரம். ஆனால் இந்த பக்கம் வந்து விவசாயிகளுக்கோ சனத்துக்கோ யூஸ் இல்லை இங்கே டேம்பு கட்டினதுனால. ஒருவேளை இந்த அரசாங்கத்துக்கு காதில் வந்துச்சுன்னா தண்ணி வந்தால் உங்கள் ஊருக்கும் திருப்பி விடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. திருப்பி விட்டா நல்லா இருக்கு. ஏதாவது வாய்க்கா மாதிரி உங்கள் ஊர் பக்கம் இப்போ நாங்கள்லாம் வேலை செஞ்சோம் எல்லாமே பண்ணோன்னா இந்த தண்ணி வந்து எங்களுக்கு கோனார்பட்டிக்கோ எலுகாமலசுக்கோ எதுக்கு யூஸ் இல்லை. இப்போ கிழவர் அந்த கரைக்கும் கிழவர் இருக்கிறவங்களுக்கு யூஸு. வடக்க இருக்கிறவங்களுக்கு பெரமையும் இப்போ கிருஷ்ணாபுரத்துலேருந்து வடக்க அந்த தண்ணி போகிறதுனால அவங்களுக்கு எல்லாம் யூஸு. ஆனால் இங்கே இந்த ஊருக்கு வந்து எந்த யூஸும் இல்லை. தண்ணி வந்தால் ஊரை அரிச்சிட்டு போகிறது பிரச்சனை. குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். இப்போ தண்ணி வர்ற தண்ணி இந்த 2-3 மாசமா குடிக்க முடியாது. இந்த ஒரு பானையில் இருக்குது. அப்படியே அது எங்க ரங்கபாளையத்துக்கு வருதுங்க. அது எங்க இருந்து வருது என்னன்னு தெரியல. மொத்தத்துல ரங்கபாளையம் ஜம்மு. நாங்க வீட்டுக்கு பைப்போட சொல்லி போட்டுருக்கிறோம். உங்க கோரிக்கை என்ன வைக்கிறீங்க அரசாங்கத்துக்கு சொல்லுங்க? எங்க கோரிக்கை தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணும். யூஸ் எங்களுக்கு உபயோகமாக எதுனாலும் பண்ணணும். ஆடு மாட்டுக்கும் கூட தண்ணி இல்லாமல் மேவு இல்லாமல் அந்த சீமக்கருவேல் அதிகமாக இருக்குது. டேமுக்குள்ளேயெல்லாம் இப்போ யாரும் போக முடியாதுங்க. தண்ணியே இல்லை. அப்புறம் ஆடு மாடு போய் குடிக்கிறது கூட இல்லையா? இல்லைங்க. ஆனால் மொத்தத்தில் நிறையா எல்லாம் வண்டி வாசியில் வந்து திருட்டு இந்த மாதிரி நிறையா வர்றதுனால யாரும் ஒத்தையில் சத்தையில் போக முடியாது. கண்ணாடி கிணறு குட்டையெல்லாம் நாங்கெல்லாம் போய் இவங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில நாங்கெல்லாம் ஒரு கிணறு பாக்கி இல்லாமல் துவைச்சிட்டு வந்தோம். ஆனா இப்போவெல்லாம் வந்து நாங்க யாரும் ஒத்தையில போக முடியறது இல்லை. எல்லாம் நிறைய வந்து அதனால நாங்க யாரும் போக முடியறது இல்லை. அந்த பக்கம் பொம்பளை பிள்ளைக்கு ஒத்தையில போக முடியாது.
அது மாதிரி எங்களுக்கு கரையூர்லேருந்து கோனார்பட்டிக்கு வந்து இந்த ரூட்டு போடுற மாதிரி இங்கேருந்து அந்த பக்கம் போகிற மாதிரி நாங்கள் சுற்றி வளைச்சி தான் போகிறோம். அதனால் வந்து அந்த கிருஷ்ணாவரத்துக்கு எங்களுக்கு போக முடியறதில்ல. ஏன்னா நாங்கள் ஒரு அங்கவாளையம் இந்த மாதிரி சுற்றி வளைச்சி போகிறதுனால எங்களுக்கும் சிரமம், அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் சிரமம். தோட்டங்காட்டுக்கு போக முடியறதில்ல. அதாவது தோட்டம் அந்த பக்கம் இருக்குது, இந்த ஏரியை தாண்டி தான் போகணும், இல்லாட்டி சுற்றி தான் போகணும். அதனால போக முடியறதில்ல. அதுதான் இப்போ நாங்கள் டேமு எடுத்துருக்கோம். அதுக்கு இந்த அரசாங்கம் மூலிமா என்ன கிடைக்குது, புதுசாக வந்த அரசாங்கம் மூலிமா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்ப்போம். எங்களுக்கு நல்லதே செய்யுங்க. பாலம் போடணும், இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிற மாதிரி பண்ணணும். ஒத்தையில் சத்தையில் பொம்பளை பிள்ளைக்கு வந்து இந்த சீம கருவேல் இருக்குது. இந்த பக்கம் டேம்பு பக்கமெல்லாம் யாரும் போக முடியறதில்ல. நிறைய அசலூர்லேருந்து நிறைய வந்துடுறாங்க. இங்கே வா சொல்லுவா, டேம்பிள் ஆடு மேய்க்கிறவங்க இவங்கெல்லாம். ஆமாம், ஆடு மேய்ச்சாங்க பயமா இருக்கும். ஆம்பளை ஆளுங்க வந்து பெரிய பயப்படுத்துறாங்க. ஆம்பளை ஆளுங்களா? எங்களுக்கு பயமா இருக்குங்க. நீங்க அங்கேயே இருக்கிற அவங்க தானே, உங்களை எப்படி பயமுறுத்துறாங்க? நாங்கள் ஆடு மேய்ச்சிட்டு வந்துருங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஆமாங்க. நேற்று ஒரு ஆள் வந்துங்க, நான் வேப்பங்காய் வலிக்கிட்டு இருந்தேன், கோயிலுக்கு பிள்ளைங்க வந்து இது எங்க நான் ரோடு எழுத வந்தேன், எங்கே கோனார்பட்டி எங்கே அப்படின்னு வந்து கேட்டேன். அப்படிங்க நான் கோனார்பட்டிக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த ஆள் போயிடுச்சுங்க. ரோடு என்ன ரோடு எழுதுனாக்கா சொல்ல மாட்டேன்னு போயிட்டு அப்படிங்க. எனக்கு அது சந்தேகம் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லும். இல்ல அங்க தண்ணி இருந்தாவது மீன் பிடிக்க வர்றாங்க, எல்லாம் சொல்லலாம். இல்ல தண்ணி இல்லைங்க. மொத்தத்துல வந்து வெளியில இருந்து 2 பேர் 3 பேர் ஜோடியா வருவாங்க, போவாங்க, தண்ணி குடிக்கிறாங்க. கிணறு குட்டையெல்லாம் நாஸ்தி பண்ணி வச்சுட்டு போயிடறாங்க. ஒத்தையில் சத்தையில் போக முடியறது இல்லை. பாட்டில் நாங்களாம் அந்த டேம்பு கிணத்துல அனைத்து கிணத்துலையும் துணி பண்ணி துவைச்சோமுங்க. குழந்தைகளை விட்டுட்டு இப்போ பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு நாங்கள் 2 பேர் 3 பேர் சேர்ந்து போய் துணி எல்லா கிணத்துலையும் இறங்கி துவைச்சிட்டு வந்தோம். உப்பவெல்லாம் எங்களால் இந்த 2-3 வருஷமா சுத்தமாக போக முடியறது இல்லை. போகிறதுல பயந்துக்கிட்டு இவங்கெல்லாம் ரெகுலர் ஆடு மேய்க்கிறீங்க. ஆமாம் ஆமாம். டேம்பு வந்து ரொம்ப டேம்பு கட்டணை விட்டு ரொம்ப கண்டிஷன் இல்லை ஊருக்குள்ள. ஆமாம். ஆனால் விவசாயிகளுக்கு தண்ணி இந்த தண்ணி வந்து இந்த விவசாயிகளுக்கு இந்த பக்கத்துக்கு யாருக்குமே யூஸ் ஆகிறது இல்லை. எல்லாம் வடக்கு இருக்கிறவங்களுக்கு யூஸு. அவங்க அப்புறம் தண்ணி கொஞ்சம் நின்றுதுன்னா பணத்தை கட்டி கொண்டு போயிடுறாங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே டேம்புக்கு நிலத்தை விட்டதே உங்களோடு நிலத்தை விட்டுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இதனால வந்து என்ன செய்யணும்னா எங்களுக்கு ஒரு மினி பஸ் வரணும். மினி பஸ் வரணும் ஊருக்குள்ள. இங்கே பஸ் வருதா? இங்கே போட்டுதுங்க, அவங்க ரூட் விட மாட்டேங்கிறாங்கன்னு. இதில் மழை பெஞ்சா வராது. முதல்ல வந்துக்கிட்டு இருந்து 2 பஸ்ஸு, இப்போ வந்து இங்கே வாரதில்ல. அப்புறம் பஸ்ஸுக்கு 25 ரூபா கேட்குறாங்க. ரோட்டுக்கு போனால் ரோட்டுக்குள்ளேயே ஒத்தையில் சத்தையில் நிற்க முடியறதில்ல. ஜோடி சேர்ந்தா தான் போக முடியும். அங்கே போய் மெயின் ரோடாச்சு பைபாஸ் ஆச்சு. இப்போ இந்த பைபாஸ் பண்ணதுக்கிட்ட யாரும் ஒத்தையில் போகிறதுக்கு தோதில்லை. பஸ்கார் ஒரு பஸ்கார் நிற்பாங்க, ஒரு பஸ்கார் நிற்காம போயிடுவேன். அது டவுன் பஸ்ஸும் கூட ஏதாவது 2 தடவை 3 தடவை இங்கே ஊருக்குள்ளே வந்தால் போகுது எங்களுக்கு. இப்போ தங்கச்சா ஒரு 2 தடவை வருதியே. 9 வந்து எலுகாம்பலஸ் வண்டி காலையில் 8:45 வந்துட்டு 10 மணிக்கு மேற்கு போகுது. சாயங்காலம் 3:45 வந்துட்டு 4:30 மேற்கு போகுது 5 மணிக்கு. இப்போ உங்க ஊர்ல இருந்து யாரும் பசங்களை படிக்க போறது மாதிரி இல்லையா? போறாங்க, எலுகாம்பலஸ் போறாங்க. அப்ப அது அவங்களுக்கு பஸ் அவங்களுக்கு அந்த வண்டி தான் எனக்கு அந்த 2 தடவை வர்றது. வண்டி வந்தாதான் போகணும் போகணும், இல்லாட்டி ரோட்டுக்கு தான் போகணும். முடிஞ்சிட்டு வர்றப்ப அந்த வண்டி வரணும். அந்த பஸ்ஸை கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கடையில் பஸ் இல்லைங்க. இப்போ அலாசி ஸ்கூல் போனால் ரோட்டுக்கு தான் கொண்டு போய் விடணும், ரோட்டுலேருந்து கூட்டிகிட்டு வரணும். காலையில் ஸ்கூல் டயத்துக்கு பஸ் வரும். ஆமாம் ஆமாங்க. அதான் இப்போ தங்கச்சாம்பட்டி 9 அம்பளிக்கு வரையிலும் போகிறதுனால இங்கே ஒரு ட்ரிப்பு விட்டா பரவாயில்லன்னு நாங்கள் நினைக்கிறோம். நம்ம ஊரில் இருக்கிறவங்க இப்போ உங்களை மாதிரி இருக்கிறாங்க, எல்லாம் போகிறதுல ரொம்ப சிரமமாச்சு. ஆமாங்க. நாங்களாம் ஒத்தையிலேயே மொத்தம் வண்டி இருந்தால் போவோம், இல்லாட்டி ரோட்டுக்கு அதிகமாக போகிறதே இல்லை. அங்கே போய் நிற்க முடியாது. எல்லாம் வண்டி வாசியில் நிற்கிறாங்க, நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியறதில்ல. அந்த கோயிலுக்கு நாங்கள்லாம் விடாமல் போவார். நினச்சா நைட் 10 மணி வரையும் போவோம் பாலவநாயகர் கோயிலுக்கு. இப்போவெல்லாம் நாங்கள் போகிறதுக்கு தோதில்லை. அதனால் போக பயந்துக்கிட்டு யாரும் போகிறதில்ல. அதிகமாக செட்டு சேர்ந்தா போவோம், இல்லைன்னா இல்லை. அரசாங்கம் பார்த்துச்சுன்னா அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் பார்க்குறப்ப
உங்களுக்கு நல்லதே நடக்கிற மாதிரி தான் நாங்க வந்து எங்களுக்கு காணொளி வந்து எடுக்கிறோம். பஸ் வரணுங்க. பஸ்ஸு வரணும். அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு போகிற மாதிரி எல்லாம் போட்டு தாரேன், அப்படி தாரேன், இப்படி தாரேன்னு சொல்லி போயிட்டாங்க. நாங்களும் எல்லாம் எழுதியெல்லாம் கொடுத்தோம். சரி. அந்த மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. இப்போ ஏன்னா அந்த பக்கமும் போகிறக்கு தேம்பில் தண்ணி வந்தால் நாங்கள் எங்கேயும் போக முடியாது. ரோட்டு தான் போகணும். இல்லை இப்படி இந்த தங்கச்சாம்பட்டி 9 போகுது பாருங்க, அது ஃப்ரீயாக தான் போகுது. ஏதாவது ஒரு ட்ரிப் இந்த பக்கம் வந்துட்டு போனால் கூட பரவாயில்லைன்னு நினைக்கிறோம். சரி சரி. சரிங்க, நன்றி.